பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை பார்த்து அநேக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக காணப்படுகிறது. நம்முடைய இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் 5 வருஷம் முடிந்து 6வது வருஷம் நம்ம வந்திருக்கிறோம். 5 வருஷமும் ஆண்டவருடைய கிருபை தாங்கி வழி நடத்தினது. அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லா காரியத்திற்கும் நன்றி செலுத்தணும். ஏனென்றால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு ஆதாரமாக இப்பொழுது 136ஆம் சங்கீதம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். பாருங்க, அதிசயங்கள் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்திற்காகவும் 5 வருடம் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை கொடுத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த அருமையான வேளையில் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்லாமல் இருக்கவே கூடாது என்று சொன்னது போல நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வசனத்தோடு நீ பேசி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி நீங்கள் தான் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொலைக்காட்சியின் மூலமாக எங்கெங்கிருந்து கவனிக்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதோடு கூட யூடியூப் மூலமாக பார்க்குற பிள்ளைகளையும், கர்த்தர் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை இருக்கட்டும், காத்துக்கொள், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் பார்க்கும்போது 36ஆம் சங்கீதம் அதில் 4வது வசனம் நாம் பார்க்கும்போது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். செய்தவர் மட்டுமல்ல, அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் துதித்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, ஒருவராய் பெரிய அதிசயம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் அந்த அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் துதித்து இருக்கிறோமா? நாம் துதிக்க வேண்டும். துதிக்கிறதுக்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்தாரோ அதற்கு நன்றி சொல்லும் போது, துதிக்கும் போது இன்னும் புதிய நன்மைகளை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். 34ஆம் சங்கீதம்
1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க 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 தேவன் நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், அவரை துதிக்கிறதற்காகவே அவர் தெரிந்து கொண்டார். அவர் அதிசயங்களை செய்யும் வரைக்கும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, எனக்கு இந்த விடுதலை கொடுங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும், கேட்டுக்கிட்டே நம்ம இருப்போம். சில கேட்கறதையும் கொடுக்குறாரு, கேளாததையும் கொடுத்துட்றாரு. ஆமா தானே? கேட்கறதையும் கொடுக்குறாரு, கேளாத நன்மைகளையும் கொடுக்கிறார். சாலமோன், நீ விரும்புகிற இடத்துல கேளுன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் விரும்புகிறதை, உனக்கு என்ன விருப்பம், இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்கள், உங்களுடைய விருப்பம் என்ன? அவர் சொல்றாரு, உன் மன விருப்பம், உன்னுடைய நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எத்தனையோ காரியங்கள் விரும்புகிறதை மனிதர்களிடத்தில் கேட்டு நீங்கள் வெட்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனையோ காரியங்கள் விரும்புகிறதை மனிதர்களிடத்தில் கேட்டு நீங்கள் வெட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படிங்கிறார். நம்முடைய விருப்பம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய இதயத்தில் எதை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்கள், அதை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, பாருங்க, சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனமானார். அவர் தரிசனமாகிறவர். அப்படியானால் சாலமோனுக்கு ஏன் ஆண்டவர் தரிசனமாகிறார்? ஏற்கனவே அவருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், கொடுத்த தரிசனங்கள், கொடுத்த சொப்பனங்கள், அந்த நாட்களிலே இந்த சாலமோன் ராஜாவாகிறதுக்கும் தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். தேவன் அனுக்கிரகம் பண்ணினதுனாலே இந்த சாலமோன் ராஜாவானதுக்கு பிறகு அந்த நாட்களிலே சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்று சொன்னால், அவன் ராஜாவாக இருக்கிறான், தகப்பனை கொடுத்த வாக்கு தத்துவம் பிள்ளைக்கும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அவர் தரிசனத்திலே தரிசனமாகி, அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொல்லுகிறார்னா, முதல்ல என்ன இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கும் நமக்கும் அன்பு சரியா இருக்க வேண்டும். அன்பு சரியாய். ஏதோ சாலமோனை பார்த்தவனை விரும்புகிறதை கேள் அப்படி சொல்லல. முதல்ல சாலமோன் செய்த காரியம், சாலமோன் என்ன செய்ய தெரியுமா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ரொம்ப முக்கியமான காரியம். ஆகிலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். பாருங்க, இந்த காரியங்களை அவர் சொல்றார். அப்போ முதலாவது சாலமோன் செய்த காரியம், அவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படிங்கிறார். இந்த வேளையிலே கூட உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே, மகனே, நீ விரும்புகிறது என்ன? உன் விருப்பம் என்ன? இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த நன்றி சொல்லுகிற நாள், இந்த 6வது வருடத்தின் முதல் வாரம். இப்போ நாம செய்ய வேண்டியது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அப்ப துதிக்கிற ஒரு அனுபவம், துதிக்க வேண்டும். அப்ப அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்முடைய கிருபைகளை தாங்கி வருவதற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும்.
இப்ப சாலமோன் செய்கிற காரியம், முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, இரண்டாவது தன் தகப்பனாகிய கட்டளைகளில் நடந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, கட்டளைகளிலே அவர் முதல் அன்பு கூறுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார் என்றால், நீங்க விரும்புகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே அது நிறைவேற வேண்டும். நீங்க எதை விரும்புறீங்க அதை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் என்ன? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆனால் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா அன்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அந்த ஆண்டவருக்கு அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. முதல்ல அன்பு கூற வேண்டும் தேவ சமூகத்தில். எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அந்த அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்வது, அவருடைய கட்டளைகளில் நடப்பதுதான் அன்பு கூறுவது. நான் சும்மா அன்பு கூறுகிறேன் சொல்லி பேருக்கு மட்டும் நம்ம அன்பு கூர்ந்தால் போதாது. ஆண்டவர் எனக்கு ஏதாவது குடும்பம் என்று சொல்லி கேட்கறதுக்கு மட்டும் அன்பு செலுத்தினா போதாது. அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நடந்தா அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இப்போ அங்க ரெண்டு காரியம் நம்ம பார்த்தோம். ஒன்று அன்பு கூர்ந்தாரு, இரண்டாவது அவர் செய்த காரியம் பாருங்க, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவங்க அப்பா எப்படி நடந்தாரு? கட்டளைகளில், தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். எப்படி? தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது, மேடைகளிலே பலிகிட்டு தூபம் காட்டி வந்தா. ஆனாலும் என்கிற ஒரு காரியம் இருக்கு. அதை பார்க்கணும், அது இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம், முதல்ல அன்பு கூறுகிறான், இரண்டாவது அவருடைய கட்டளைகளின்படி நடந்தான். நடந்ததுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, 5வது வசனத்தில் பார்க்கும்போது, ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, சொப்பனத்திலே தரிசனமாகிறது காரணம் என்ன? தரிசனமாகிறது காரணம் என்ன தெரியுமா? முதல்ல அன்பு கூர்ந்தாரு, இரண்டாவது கட்டளைகளின்படி நடந்ததுனால சொப்பனம் வருது. யாரு கொடுக்கிறது? ஆண்டவரே சொப்பனம் கொடுக்கிறார். சில நேரத்தில் அவரே தரிசனம் கொடுக்கிறார், சொப்பனம் கொடுக்கிறாரு. சொப்பனத்தில் தரிசனமாகி அவர் கேட்கிற கேள்வி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீங்க நம்ம விரும்புகிற காரியங்களை அவர் செய்கிறார். அதுதான் அவர் செய்கிற ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி ஊழியம் அப்படி சொன்னா இது சாதாரணமாக நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், குறைஞ்சது மாதத்திற்கு இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு மட்டுமே, தொலைக்காட்சி ஊழியம், இவருடைய பிரேயர் சென்டர், ஜெப மையத்தில் இருக்கவங்களுக்கு செய்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. 70-80,000 ரூபாய்க்கு மேலே போகுது. சில மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஆனால் இது எப்படி நடக்குது? எங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களுடைய சபை ஒரு சின்ன சபை தான், பெரிய சபை கிடையாது, சின்ன சபை. அதான் சொல்ல, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அவ்வளவுதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இதை கடைசியில் நானும் என் பையனை சுட்டு சாப்பிட்டுட்டு, ஒரு தோசை ஏதோ ஒன்று அடை சுட்டு சாப்பிட்டு சாகலாம் நினைச்சான் அப்படி சொன்னான் பாருங்க. 2 ராஜாக்கள்ல எலியாவை பார்த்து சொல்றாங்கல்ல, அதே போலதான் எங்களுடைய இந்த ஊழியத்து நிமித்தமாக தொலைக்காட்சி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலே அது நினைச்சு பார்த்தா நடக்காத காரியம். ஆனால் அதுக்கு தான் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அப்படின்னா சாதாரண காரியமே இல்லை. அருமையானவர்களே, ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷம் நாங்கள் டிவியில் பேசினோம், அதுக்கப்புறம் எங்களால் முடியலை, நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னாங்க. அந்த 3 வருஷமும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க, அதை வச்சு தான் பேசணும்னு சொல்லி. உண்மையில் நான் தேவ சமூகத்தில் என்று சொல்கிறேன், இந்த ஊழியத்தை தேவனே நடத்தி கொண்டிருக்கிறார். யார் இதற்காக மாதம் அப்படி சொன்னால் ஒரு சிலர் மட்டும் அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த வருஷத்துக்கு பொறுப்பெடுக்கிற, 6 மாதத்துக்கு பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்யலை.
ஆனால் ஒரே ஒருவர் அதை பொறுப்படுத்திருக்கிறாரு. தேவன் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் நடத்துகிறாருங்க. இந்த ஊழியம் எங்கள் ஊழியம் அல்ல, அவருடைய ஊழியம். அவர் சொன்னதை செய்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் சொன்னார். 2004 வருஷம் தேவ சமூகத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தேன். எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி, காஃபி அல்லது லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா இளநீ தண்ணி, வெளுக்க கூட சாப்பிட மாட்டேன். இப்படி தேவ சமூகத்தில் 2004 வருஷம் உபவாசத்தில் இருக்கிறேன் 40 நாள். அப்போ நான் உபவாசம் இருக்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆலயத்தில் மேலே ஓலை போட்டிருக்கிறோம். அந்த ஓலை மாற்றுறது கூட பணம் கிடையாது. ஏன்னா ஓலைலாம் பிஞ்சு பிஞ்சு இருக்குது. அதை மாற்றுறதுக்கு கூட எங்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லை. அப்படியே அதை ஒழிக்கிட்டே இருக்கும். என்ன செய்வது? எங்களுடைய ஊழியம் ஒரு சின்ன ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்துட்ருக்கிறோம். சில நாட்களில் பல நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரம் அப்போதான் எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், 2 வேலை கொடுத்தார். 2 வேலை சொன்னார். ஒன்று, அவர் சொல்கிறாரு, 40 நாள் உபவாசத்தில் இருக்கும்போது எப்படி சாலமோனுக்கு தரிசனமாகி அவர் பேசினது போல எனக்கு அவர் பேசினார். என்ன சொன்னார் சொன்னால், சாம்சன், இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய தலைநகரத்திலையும் போய் நீ உபவாசம் போட்டு அல்லது கால் ஒன்றி அங்கே நீ ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. 28 ஸ்டேட், அப்போ 9 யூனியன் பிரதேசம், எல்லா ஸ்டேட்லேயும் போய் நீ கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னார் திட்டமாக. 2வது சொன்னார், நீ நான் சொல்கிறபடியெல்லாம் நீ செய்தன்னு சொன்னால் இந்த பெதஸ்தா மிஷன் ஊழியத்தின் மூலமாக உலகத்துக்கு நான் செய்தி அனுப்புவேன்னு சொன்னார். உண்மையிலே சொல்கிறோம், இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு சிலர் கூட இருக்கிறாங்க, உலகத்துக்கு செய்தி அனுப்புறதா அப்படிங்கும்போது ஒரு சிலர் ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஒரு சிலர் சந்தோஷப்பட்டாங்க, ஒரு சிலர் இதுவா எப்படி அப்படிங்கிற கேள்வியோடு இருந்தோம். உண்மையிலே தேவ சமூகத்தில் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யணும்ல, ஆனால் பணம் இல்லை, பணம் கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் நாங்கள் இருக்கிற அந்த ஆலயத்தில் மேலே ஓலை கூரை மாற்ற கூட வழி இல்லை. ஒரு 15,000 ரூபாய்க்கு வழி இல்லாத எங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அது எப்படிங்க நடக்கும்? எடுக்க முடியாது. 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் எடுக்க இன்னொரு சர்ச் இருக்குது நமக்கு, அங்கே ஓலை மாற்றுறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் தேவை. அது கிடையாது, இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீ இந்திய தேசம் முழுவதும் போய் கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொல்லி. சூழ்நிலைகளை பார்க்குறோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம சூழ்நிலையை பார்ப்போம். நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, எப்படி போக முடியும்? அந்த நாட்களில் ஒரு பக்கத்தில் பணம் இல்லை. 2வது என்ன தெரியுமா, அந்த ஊழியத்தில் ஆலயம் கட்ட ஆரம்பித்து மேலே கூரை போடுற அளவுக்கு இருக்கும்போதே பல நெருக்கடிகள், பல கடன் பிரச்சனைகள். ஒரு பக்கத்தில் கடன், இன்னொரு பக்கத்தில் 15,000 ரூபாய் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போய் கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்னதை செய்யணுமே, ஆனால் பணம் இல்லையே, பணம் இல்லையே. இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை குறித்து ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இது என்னால் முடியாதுங்க, இதெல்லாம் எப்படிங்க, இதுக்கு பணம் வேணும், இதுக்கு திறமை வேணும், இதுக்கு படிப்பு வேணும், இதுக்கு இதெல்லாம் வேணும், இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ பாருங்க, பணமோ படிப்போ பொருளோ எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே தேவனாகிய கர்த்தர் அவர் நம்ம கூட இருப்பார்கள். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமா அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், துதியுங்கள். அதற்கு பிறகு 3 வருஷம் அவர் சொன்ன வேலையை உண்மையிலே எங்களால் செய்ய முடியலைன்னு தான் சொல்லுவோம். என்னால் முடியலைங்க. ஏன் அப்படின்னா, பணத்துக்கு என்ன பண்ணுறது, ஐயோங்கிற நம்ம அங்கே போயிட்டோம்னா அங்கே தங்குறதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் ஒன்று மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய தலைநகரத்திலையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வா முதல்ல.
ரெண்டாவது என்ன சொன்னார்னா, உலகத்திற்கு நான் செய்தி அனுப்புன்னு சொன்னார் ரெண்டாவது. மூன்றாவது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்னார். அதை மறந்துட்டேன்னா வெள்ளியும் பொண்ணு அவருடையது, அப்போ அவருடையது தானே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, ஆனால் ஒன்று என்னன்னா, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார்னா, அப்போ அவருடைய வேலையை செய்கிற என்ன அவர் சும்மா விடுவாரா அப்படிங்கிற ஒரு அந்த விசுவாசம் எனக்கு இல்லாமல் போச்சு. ஆமாம், அவர் வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு சொன்னால் அவருடைய வேலையை செய்கிற அவருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரன், அப்போ அவருடையது என்னுடையது தானே அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியலை. விசுவாசம் இல்லாமல் போச்சு. 3 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் அவர் சொன்ன வேலையை செய்யாத நிமித்தமாக எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? ஓங்கி ஒன்று போட்டார். போடல, நேர காஞ்சிபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் விழுந்துட்டேன். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, பாஸ்ட் பிழைக்க மாட்டாங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம், சரீரத்தில் எல்லா இடத்துலும் ப்ராப்ளம், அதனால் பாஸ்ட் பிழைக்க மாட்டாங்க. அப்படியே பிழைக்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, பாருங்க பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் ஒரு 2 மாதம் உயிரோடு இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கன்வென்ஷன் இதாக இருந்தால் கூட கேன்சல் பண்ணிடுங்கன்ட்டாங்க. அப்போ எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு கட்டில் போட்டு அழுறாங்க. அழாதங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமானால் உலகத்தை நான் உயிரோடு இருப்பேன், என் ஊழியம் முடிச்சிட்டுனா அவர் எடுத்துக்கிடுவான்னு சொன்னேன். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, இந்த பெலசாமசன் ஊழியத்தை நீ கொடுத்தீங்க, உம்முடைய சித்தமானால் சுகமாக்கும் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம கேட்கலாம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? என்ன தெரியுமா? நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, இந்த 5 வருஷமும் கிருபையாய் பாதுகாத்து, இந்த 5 வருஷமும் இந்த ஊழியத்திற்கு அவங்களால முடிந்த உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்க இந்த டிவி ஊழியத்திற்காக ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு குடும்பம் மறக்க முடியாது. இந்த ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து 1000 ரூபாய் போடுவோன்னு சொல்லி அவங்க கரெக்டாக அந்த மாதம் ஆனால் போட்டுருவாங்க. ஒரு சிலர் 500 ரூபாய் கரெக்டாக அந்த மாதம் ஆனால் போட்டுருவாங்க. இப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், இப்படி ஒரு சிலர் அந்த இதில் போடுறாங்க. சிலர் போட்டாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. இந்த குடும்பங்கள் யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறாருங்கிற நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறார்களோ, தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நீ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நீ கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னது போல இன்றைக்கு நாம் துதிக்கும்படியாக ஒரு நிமிஷம் நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து யார் யார் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவர் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்கள் எழும்பி இருக்கிறார்கள்ப்பா. எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு அம்மா சொல்றாங்க, 2 மணிக்கு ஆண்டவனை தட்டி எழுப்பி சாம்சன் காமராஜ் இயேசு இந்த அற்புதம் செய்கிற ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொன்னாங்க ஐயான்னு சொல்றாங்க. அநேகர் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. யார் யாரும் அந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஊழியத்திற்காக சில ஐயா உங்கள் ஊழியத்துக்காக டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்பாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் டிவியில் வரும்போது அப்படியே அந்த செய்தி கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், முடிகிற நேரத்தில் உங்களுக்காக முழங்கால் போட்டு டிவி பக்கத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்பா, இப்படி அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஜெபத்தினாலே
இந்த ஊழியம் இந்த அளவுக்கு நீ நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த 5வது வருஷம் முடிவு, 6வது வருஷம் ஆரம்பத்திற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. 2வதாக இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே மனப்பூர்வமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பல மடங்கு நீ ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக ஒரு முறை கிட்டத்தட்ட 4-5 வாரமாக பணம் கொடுக்கல. திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஐயா இந்த 30,000 வச்சுக்கிடுங்க டிவி ஊழியத்துக்காக சொல்லி. இந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஊழியம் செய்ய வச்சுருக்கிறாங்க. அவங்க குடும்பங்களை எங்கே ஆசீர்வதிங்கப்பா. ஒரு முறை ஒருத்தர் 40,000 கொண்டு கொடுத்தாங்க, நீங்கள் இதை வச்சுக்கிடுங்க தொலைக்காட்சி ஊழியத்திற்காக. இப்படி எப்போமாவது கொடுக்கிற பிள்ளைகளையும் ரெகுலராக கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகள், விதைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக யார் யார் கொடுக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க கர்த்தர் உதவிச்ச முடியாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம், இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. கர்த்தாவே இது உம்முடைய ஊழியமா இருக்கிறபடினால நீங்களே இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நடத்தினதுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன், பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறப்பா. யார் யார் எங்களோடு இணைந்த வேளையில் நன்றி சொல்றாங்களோ, இந்த அன்று இயேசு என்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சிக்காக ஆண்டவர் இந்த டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாகவும் அதோட யூடியூப் மூலமாகவும் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேங்க தா. ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய தொலைக்காட்சி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த ஆண்டவரே 6வது வருஷத்தை காண செய்திரே, அதற்காக நன்றிப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த 6வது வருஷத்தை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. இதுவரைக்கும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த பிள்ளைகளையும் மீண்டும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறப்பா. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேங்க தா. இதுவரை கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். இனி யார் யார் இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிறதுக்காக அன்று முன் வருகிறார்களோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேங்க தாவே. தொடர்ந்து நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்பிக்கை தொலைக்காட்சியில் இருக்கிற சேர்மனுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எம்டிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் இருக்கிற அந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்களுக்காக, ஆண்டவரே கர்த்தா எடிட்டிங் பண்ணுறவங்களுக்காக, இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த குட் நியூஸ் மிஷன் மூலமாக தேவ நாமம் உலகமெங்கும் பிரசித்தமாக முடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க, அதோடு நன்றி சொல்லியிருக்கிறீங்க. அது மாத்திரம் இது வரைக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் கொடுக்கிறதுக்காக சிலரை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.